கலாம் குரல் இன்றைய தலைப்புச் செய்திகள். உங்களுடன் ஸ்டாலின் என்கின்ற நிகழ்ச்சிக்கு 15 துறை ஒரே இடத்துல வந்து இருக்கு. 15 துறையில் உள்ள குறைகளை உடனே போட்டு உடனே ரசீது வாங்கினாக்கா இன்னைக்கே உங்களுக்கு விடிவு தெரியும். இந்த விடிவு இன்றைக்கு தெரியவில்லை என்றால் நீங்கள் மறுபடியும் என்னை வந்து நாளெல்லாம் நான் உடனே இதை செய்து தருவதற்கு நான் தயாராக இருக்கேன் சட்டமன்ற உறுப்பினர் என்றபடி நீங்கள் ஆனாக்கா எல்லா துறையுமே போய் பார்க்கணும்னா ஒரு துறை ஒரு நாளைக்கு போய் பார்த்தீங்கன்னா 15 நாள் ஆகும். 15 துறையை பார்க்கறதுக்கு 15 துறையும் உங்களது சந்திக்க தயாரிக்கிறது. இதுதான் உங்களுடன் ஸ்டாலின். உங்களுடன் ஸ்டாலின் தமிழக முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் இல்லம் தேடி கல்வியாகட்டும், இல்லம் தேடி மருத்துவமாகட்டும், இல்லம் தேடி உங்களுடைய தேவைகள் எதுவாக இருந்தாலும் பூர்த்தி செய்ய தமிழக முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சரும் அன்றாட மக்களின் சந்தித்து மக்களின் குறைகளை கேட்டு அறிந்து கொண்டிருக்கின்ற முதலமைச்சர் அங்கங்கே உள்ள சட்டமன்ற உறுப்பினர் அந்தந்த சட்டமன்ற உறுப்பினர்களை அந்தந்த தொகுதியில் போய் உங்களுடன் ஸ்டாலின் நிகழ்ச்சி கலந்து கொள்ள வேண்டும். மக்களுக்கு எந்த குறைகளாக இருந்தாலும் உடனுக்குடனே தீர்வு காண வேண்டும். அப்படி தீர்வு காண எட்டவில்லை என்றால் என்னிடம் வாருங்கள், நான் செய்து கொடுக்க தயாராக இருக்கிறேன் என்று எங்களுக்கெல்லாம் உத்தரவிட்டிருக்கிற தமிழக முதலமைச்சர் அவர்களும் துணை முதலமைச்சர் அவர்களும் தமிழ் பாகுபாடு இன்றி அனைவரையும் ஒரே இடத்தில் சந்தித்து மனு கொடுக்கிற ஒரு நிகழ்ச்சியை இப்படி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கார். ஏன்னா தலைவர் கலைஞர் அவர்கள் சிறு வயதிலிருந்து பொதுமக்களின் நலன் கருதி ஆர்வம் கொண்ட காரணத்தினால், கலைஞரோட மகன் என்கிற காரணத்தினால் கிராமப்புற மக்கள்லாம் மேம்பட்டு மக்களாக நகர்ப்புற மக்களாக வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக உங்களுடன் ஸ்டாலின் என்கிற திட்டத்தை அறிவித்திருக்கிறார். ஆகையால் அனைத்து பொதுமக்களும் பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நலத்திட்ட சங்கம்லாம் வச்சுருக்கிறீங்க, சங்கம்லாம் இப்போ வந்து கொடுக்கலாம். சங்கம் ஃபோன் பண்ணுறாங்க, சங்கம் அந்த சங்கம் நல சங்கம் இந்த நல சங்கம்னு எந்த நல சங்கமாக இருந்தாலும் இப்போ வந்து எல்லாம் மனு கொடுத்தீங்கன்னா இப்போ உடனே தீர்வு காணலாம். இன்னும் அந்த சாலையெல்லாம் வந்து வாசன் வேலியாக இருக்கட்டும், வாசன் நகராக இருக்கட்டும், இந்த நகருக்கெல்லாம் வந்து இன்னும் அப்ரூவ்டு இல்லாத பிளாட்டாக இருக்குது. அது பிளாட்டு போட்டவங்க இன்னும் அரசுக்கு ஒப்படைக்காமல் இருக்காங்க. அதனால் ஆணையர்கள் தடுமாற்றத்தில் இருக்காங்க. ஒரு சாலை வசதி போட முடியல, லைட்டு போட முடியல. ஆனால் இதெல்லாம் நீங்கள் சிந்தித்து இன்றைக்கி மனு கொடுத்தீங்கன்னாக்க இன்றே தீர்வு காணப்படும் என்பதை கூறி வந்திருக்கிற அரசு அதிகாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் நன்றி கூறி வாழ்த்துக்கு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.